வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். ஜேகே சேனல்லேருந்து ஃபம்பிள் நாயகா. அது ஏன் ஃபம்பிள் நாயகா என்னன்னு தெரில. ஆனால் தமிழில் உள்ள கேம் வந்து நான் பார்த்துருக்கேன். டிஜிஆடி நான் பார்த்துருக்கேன். சோலோவும் ஆடலாம், மல்டிப்ளேயரும் ஆடலாம். ஆனால் கோஆப் ஆடும்போது தான் இன்னுமே ஃபன்னாக இருக்குன்னு தோணுது. ஃபன்னு இருக்குதோ இல்லையா, சண்டைலாம் பயங்கரமாக வரும். அதான் ஒரு பாறை கொடுத்துருப்பாங்க, அது வந்து தள்ளிக்கிட்டே போகணும். இடையில வந்து நிறையா ட்ராப்னு சொல்ல முடியாது, அதெல்லாம் இருக்கும். அந்த நமக்கு விசிபிளாகவே நல்லாவே தெரியும். ட்ராப்ஸ்னு தேடி அப்படிலாம் போகிற மாதிரிலாம் இருக்காது. இந்த தமிழில் காமிச்சிருக்காங்கல்ல, பாம்பு வச்சுருப்பாங்க, அப்புறம் ஸ்பைக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதான் அதெல்லாம் படாமல் அப்படியே தள்ளிக்கிட்டே உருட்டிக்கிட்டே போகணும். ஸோ அதான் அந்த கேமு. பார்க்கலாம் இவர் என்ன பண்ணுறாரு, தனியாக தான் ஆட போகிறாரா இல்லை சத்யா தான் வர போகிறாரான்னு தெரில. யூடியூப் சத்யா இந்த கேம் இவர் என்ன பாடுபடுத்த போகுது அப்படின்றது தான் எனக்கு ஒரு கேள்விக்குறி. அண்ட் ஆவலாக வெயிட் பண்ணிருக்கேன். நம்ம சேனல் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு என்னோட சேர்ந்து ஃபம்பிள் நாயகா பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இதெல்லாம் ஒரு டைம்ல ரீல்ஸ் ஷார்ட்ஸ்ல அடிக்கடி வரும். Hello broskis, welcome back to another video. Only the real ones know where this intro originated from. Okay, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? நீங்க இந்த சிசிஃபஸ் மீம் பார்த்திருப்பீங்க. ஒருத்தன் தள்ளிக்கிட்டே போவான், அதை வச்சு மீம் நிறைய போட்டுருப்பாங்க. இது கிரீக் மித்தாலஜில வருது. ஒரு ஆளு அவருக்கு ஒரு பனிஷ்மென்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஒரு பெரிய பவுல்டர் கொடுத்துட்டு அது உருண்டையா இருக்கும், அது வந்து ஒரு மவுண்டன் மேல நீ தள்ளிக்கிட்டே போகணும். அவன் அதை தள்ளிக்கிட்டே போவான், மேல வந்தவனே மவுண்டன் மேல வந்தவனே மறுபடியும் அது கீழே வந்துடும். மறுபடியும் ட்ரையாங்கிள் மூவி எத்தனை தடவை பாத்தீங்க? அதான் பண்ணிட்டு இருக்கணும். அது ஒரு டைம் லூப் மாதிரி நடந்துட்டு இருக்க படம் மண்ட குளமா. அந்த மூவியை நான் செக் பண்ணி பாருங்க. அதுலயே இந்த தியரி வரும். சோ இந்த கேம் என்னன்னா கேம் ஆஃப் சிசிஃபஸ். நம்ம சிசிஃபஸா இருக்க போறோம். நம்ம வந்து தள்ளணும், அப்படியே தள்ளிக்கிட்டே மவுண்டன் ஏறணும். இதுதான் இந்த கேம். இந்த கேம் பத்தி பெருசா எனக்கு தெரியாது, ஆனா கஷ்டமான கேம்னு சொல்றாங்க. பாப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா சில்காய் மாதிரி ஹவாய் ஷர்ட் போட்டு வந்திருக்கேன். நல்லா சில்லா முடியணும். ஓகே, இப்போ வந்து என்ன இல்லங்க அந்த கேம்ல பாக்க நல்லா டிஜி ஆனதுல ஆனா அதே கான்செப்ட் தான். ஆண்ட்ரூ டேட் மாதிரி இருக்காரு. இந்த நபருக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம்? சந்தோஷ் நாராயணன் வச்சிடலாம். சனா வாசனா இன்னைக்கு முடிக்கிறோம். சனா வசீகரன் செஞ்சதுலே உருப்படியான விஷயம். நீ இன்னொன்னு நான் இன்னைக்கு இந்த கேமை முடிக்கிறேன். அவ்வளவுதான் நண்பர்களே, வாங்க. சனா எங்க வசீகரன் செஞ்சாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடுவில் வந்து இடையூறுகள் வச்சிருக்கான். ரன் நமக்குன்னா நல்லா இங்கிட்டு தரணும். அங்கிட்டு இல்லப்பா, இங்கிட்டுப்பா. ரைட். இது என்ன ஏதோ வச்சிருக்கான் தம்பி, அங்கிட்டு போயிடாத. அப்படியே ரேண்டமா ஏதோ போட்டு வச்சிருக்காங்க. மரத்துண்டுகள், அப்புறம் வந்து இது என்ன விளக்கமா இருக்குச்சியா? ஓகே, அங்க என்ன ஸ்ட்ரைட்டா ரோட் மாதிரி இருக்கு போட்டு வச்சிருக்காங்க. பரவாயில்ல நண்பர்களே, எவ்வளவு தூரம் வந்துட்டோம். நான் கூட அந்த கேம் பேர் தெரியல, ஆனா அது ரொம்ப மலை ஆக்சுவல் என்னதான் தம்பி மலை மாதிரி தான் இருக்கும். ஏம்பா நீ வேற கம்முனு இருக்க மாட்ட? ஒன்னும் ஆகல. என்ன ஆகுது? ஐயோ என்னப்பா, லைட்டா தானப்பா இடிச்சேன், இப்படி பறக்குறியப்பா. நக்கல் தனத்தினாலதான் நான் வந்து இந்த நிலைமையில இருக்கேன். நார்மலா ஒழுங்கா போயிட்டு இருந்தேன். ஆக்சுவலா இந்த மாதிரி கேம்ஸ் எனக்கு பிடிக்கும். ஒரு சேலஞ்ச் பேஸ்ட் விட்டோம்னா உருண்டிட்டே இருக்கான், அவனை பிடிக்க முடியல. சோ நேரா போகும்போதே போயிடலாம். இந்த வாட்டி எந்த ஒரு ட்ரிக்ஸ் மாதிரி சேலஞ்ச் கொடுத்து பண்ற கேம்ஸ்லாம் நிறைய ட்ரெண்ட் ஆகும். இத ஃபினிஷ் பண்ணுங்க, அத ஃபினிஷ் பண்ணுங்க அப்படினா அந்த ஒன்லி அப் அந்த மாதிரி அப்பப்ப ஸ்லோ டவுன் பண்ண வேண்டியது இருக்கு. போறான். ஸோ வந்து நம்ம மெதுவாக தள்ளுவோம். ஒன்றும் ஐ ஹாவ் ஆல் டே நண்பா, பொறுமையாக போய் ஜெயிக்கிறேன் இந்த கேமை. இந்த மியூசிக் வேற எரிச்சலாக இருக்கு. டன் 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 டன். இங்கே தான் விழுந்தோம், இதை தாண்டி நம்ம வரல. இங்கே தான் விழுந்தோம். நேராக போயிடுங்க. நான் கூட பாக்ஸ் தடுக்கும்னு பார்த்தா அப்படியே அது மேலே ஏறி ஓடுது. ஓடவும் மாட்டான். அடுத்துரு என்ன தள்ளி விடுற, ரூட்டை மாத்தி விட்டுருச்சு. என்னடா ரீப்ளே காட்டுறியா? ரீப்ளே வாது. சரி விடு, இதை விட பெரிய இவராதோ எடிட்ல பண்ணிருக்காங்க. எல்லாம் ஒண்ணும் இல்ல, வா. எல்லாம் ஒன்னாலதான்டா. அநியாயமா என்ன தள்ளி விட்டியடா. கிராவிட்டி டேய், இங்கிட்டு தள்ளுடா மொட்டை. மொட்டை வேணாண்டா, இங்கிட்டு தள்ளுறா. மொட்டை இங்கிட்டு தள்ளுறா. எங்கிட்ட பட்டன் நானும் முடியல.
12th ஃபெயில்ல வந்து ஏதோ எடுத்து போடுவான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஒன்லி த்ரோ ரீஸ்டார்ட்னு விழுந்தது தான். ஸோ அதை மனசில் வச்சுட்டு மறுபடியும் நம்ம தடவிட்டே மேலே போகணும். கிராஃபிக்ஸ் இந்த கேம் கொஞ்சம் ஒரு மாதிரி லேகியாக தான் இருக்குது. கேம் லேகியாக இருக்கா இல்லை லேப்டாப் லேகியாக இருக்கான்னு தெரியல. சானா யூ கேன் டூ இட் சானா. ஆனால் குவாலிட்டிஸ் கம்மியாக தான் இருக்குது. இதுவே லேக் ஆகுதுன்னு சொல்கிறாரு. சந்தோஷே விட்டுறாதடா. அசெட்லாம் டவுன்லோட் பண்ணிருப்பாங்க. ரைட் அப்படியே எங்கிட்ட தள்ளிட்டு வா ரைட் இங்கிட்ட தள்ளி. ஆக்சுவலா இந்த மாதிரி கேம்ஸ்லாம் மெக்கானிசம் மட்டும் தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. அதுவுமே கூட இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அனிமேஷன் மெக்கானிசம்லாம் எல்லாம் டவுன்லோட் பண்ணி ஒரு சீனா கிரியேட் பண்ணி ஒரு கேமா பண்ணுவாங்க. ஐ அம் யூசிங் ஆல் மை மூவ்ஸ். இங்க தாண்டி வந்துட்டோம் நம்ம ஒரு 3D சீன்லாம் கிரியேட் பண்றோம் வச்சுக்கோங்களேன். அப்பதான் அசெட்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணி ஒரு சீன் கிரியேட் பண்ணுவாங்க. ரைட் லெஃப்ட் எல்லாம் நம்ம கிரியேட்டிவிட்டி தான். வந்துட்டேன். டோன்ட் கெட் காக்கி நண்பா, டோன்ட் கெட் காக்கி. அங்க என்னடா ஏதோ சுத்துது. அதான் ரியல் டிராப் வருது வச்சிருக்கான் தடங்கல்கள். அதனால வந்து இதுக்கப்புறம் விழுந்தா கீழ போகாதுன்னு நினைக்கிறேன். டேய் CWC அதெல்லாம் நினைக்காதீங்க. இங்க பாருங்க ஏதோ பண்றான் அவன். ஏதோ பண்ணிட்டான். I fumbled. Don't. நல்ல தம்பி thank you பா. பாக்ஸ் தம்பி. ஏய் தடுத்துறா. டேய். இந்த மாதிரி கேம்ஸ்ல வந்து செக் பாயிண்ட் பெருசா தர மாட்டானே. அந்த தடுக்கிறதுக்கு தானே இருக்கு. அப்படியே தட்டி விடுறான் அவனை. இங்க பாரு என்ன காட்டுறான். ஜூம் பண்ணி காட்டுறான். கிலோமீட்டர் வேற. அதுல குவாலிட்டி கலர் இதால பாருங்களேன். அந்த ரீப்ளேல சூப்பரா இருக்குல. போய் நின்னு விட்டாங்க பாரு. லைட்டிங் எல்லாம் நல்லா இருக்கு மாதிரி இருக்கு. பிரைன் ஃபேட் ஆயிருச்சு. இது என்னடானா ஒரு மாதிரியா கான்ட்ராஸ்ட் கம்மியா உள்ள மாதிரி இருக்கு ஆக்சுவல் கேம்ல. have to start all over again. மோட்டிவேஷன் மியூசிக் போடு. ரொம்ப தடப்பானா. லெஃப்ட் வரா. டேய் நாராயணா லெஃப்ட் வர மாட்டேன். நீ சந்தோஷ் நாராயணா. அதான் நாராயணா கேட்காம இருந்தா என்ன ஆகும்? ஓ நான் வரணும் தம்பி. எனக்கு தெரிஞ்சு போச்சு தம்பி. நான் தான் கொஞ்சம் தப்பு பண்ணிருக்கேன். நான் இங்கிட்டு வர வேண்டியது இருக்கு. I got it. விமல் தள்ள கூடாது. லைட்டா ஏஜ் மூவ் ஆச்சு அப்படினாலே பின்னாடி வந்து கொஞ்சம் தடுத்துறா தான் போணும். பாரு எதுக்குடா இருக்க. டேய் சைக்கிள் எதுக்குடா இருக்க நீங்க? முதல்ல போலாமா? நாராயணா இந்த வாட்டி போயிடணும். நாராயணா ரொம்ப தடக்கூடாது புரியுதா? டைம் இல்லை. the music ப்ளசண்டான மியூசிக்கா போட்டிருக்கான். நான் அதை எப்படி தான் சொன்னேன். வாங்க எதுக்கு தள்ளிக்கிட்டே இருக்காரு இவரு. லைட்டா மூவ் பண்ணாலும் பின்னாடி வந்துட்டு போயிடணும். நாராயணா என்னமோ செய்து விட்டாயே, இப்படி செய்யலாமா? கேட்ப வேண்டியதுதான். அவனுக்கு பனிஷ்மெண்டா இருந்திருக்கும். அவன் அவ்வளவு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் பாருங்க. நம்ம இங்க இருந்து இங்க தள்ளவே எவ்வளவு கஷ்டப்படுறோமே. ஜஸ்ட் திங்க் அபவுட் சிசிபஸ். ஏய் ஆக்சுவலா ஸ்ட்ரைட்டா தள்ளி போறாங்க. இப்படியே தள்ளக்கூடாது. பாக்க வேணா ஈஸியா இருக்கும். நான் சொல்ல பேச்சு வந்து இது ரொம்ப ரைட் லெஃப்ட்னா மெதுவா தான் போறேன். அந்த டிராப்மே கஷ்டமா நினைக்கிறேன். பார்க்கலாம். உங்களுக்கு தோணலாம் என்னடா இவன் ஜோக்கர் மாதிரி எவ்வளவு நேரம் இந்த பாலை தள்ள. ஜோக்கர் தான். பால் ரொம்ப ஒரு மாதிரி கல்லு மாதிரி இருக்கு. தள்ளவே முடியல. என்னடா என்ன எலவுடா பண்ண இப்ப நீ? டேய் நாய். இல்ல பின்னாடி வந்துடலாம். அவ்வளவுதான். பின்னாடி வாங்க. மவுசே என்னைக்கும் குறையாத மவுஸ். என்னடா ஆகுது எனக்கு? ஏதாவது என்ன ஆகுதுன்னே தெரியலையே. நல்லா தான் போறான். திடீர்னு பால் சாயுது. கிராவிட்டினால சாயுதா இல்ல என்னால சாயுதா? எனக்கு அதனாலதான் அது மட்டும் தான் எனக்கு டவுட். நல்லா தான் போறான் மேடம். திடீர்னு அப்படியே தவழ்ந்து கீழே விழுந்துடுறான் மேடம். கரெக்டா? ரைட்ரா. ஐ பிலீவ் இன் யூ. பிலீவ் இன் யுவர் செல்ஃப். அண்ணன் தம்பி நினைச்சா நடக்காத விஷயமே கிடையாது. கேட்கணும்டா. சம்மந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சம்மந்தல பாடவும் செய்வேன். நாராயணா அண்ணன் தம்பி பாட்டு ஒன்று வரும் பாத்தீங்களா? கிக் படோஸ்கில அண்ணன்களும் தம்பிகளை மதிக்க வேண்டும். என்னடா மொட்டை பண்ற? திடீர்னு பண்றடா அப்பப்போ. திடீர்னு நல்லா போயிட்டு இருக்கான். திடீர்னு பாலை தள்ளி விடுறான். ஏதோ பண்றான். கேம் பக்கு போல. கீழே எவ்வளவு கட்டைய போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. ஏன்டா இப்படி கட்டைய போட்டு வச்சிருக்கீங்க? ஏய் போயிடலாம். வந்தாச்சு. ரொம்ப தூரம் வந்துட்டோம்.
ஒன்ஸ் அந்த அந்த ஏதோ சுற்றிக்கிட்டு இருக்கு அங்கே போயிட்டோன்னா பால் கீழே விழுகிறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஏதாச்சும் பண்ணி தடுத்துருவோம்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனால் அவ்வளோ போகணும். ஓகே குட் 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 வந்தாச்சு வெரி குட் வெரி குட். என்னடா ஏதோ ஏத்தோ ஐயோ ரொம்ப கஷ்டம். ஆனால் அது பின்னாடியே ஒரு பிளாக் இருக்கு பார்க்கலாம். பிளாக் ஆகுதா ரொம்ப ஸ்பீடா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்தா தான் பிளாக் இருந்தாலும் அடிச்சுட்டு போகுது. தம்பி நிறுத்துக்கடா அவன. டேய் 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 நான் பறக்குறேன். என்ன நாதஸ்வர ஆட மாதிரி இருக்கு. வீல்ஸ் வச்சிருக்காங்க வீல்ஸ். இங்கிட்டு வா லெஃப்ட் சைடு. டேய் டேய் தடுங்கடா. டேய் அவனை தடுங்கடா. டேய் சைக்கிள் யா ரொம்ப தான்டா லைக்கிங் எல்லாம். சீ கேவலமா இல்ல வெக்கமா இல்ல. இதெல்லாம் என் தம்பியாடா. மூஞ்சிய பாரு. சீ சோ இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் ஏன் Dress இல்லாம கேரக்டர் கொடுக்குறாங்க தெரியல. வண்டியை திருப்பு இங்க தான் விழுந்த. அந்த ஒரு ஆப்ஷனா வச்சிருக்காங்க. அந்த இடத்துல விழுகாத. ஓகே வந்துட்டோம். Don't get too excited. அப்படியே தள்ளிட்டே போலாம் சவுத்ல. என்ன ஆப்சைடா வச்சு ரிமெம்பர் பின்னாடி ஏய் நிறுத்து. ஸ்டாப் சைக்கிள். ஏப்ரல் ஃபூல். போய் எங்கயாச்சும் சைக்கிள் என்னடா எதுக்குடா இருக்க நீ? மரமா பெருசா இருக்க. ஒரு சைக்கிள மட்டும் தான் ரொம்ப திட்டுறாரு. ஒரு வாட்டி தருத்தியா? வேஸ்ட் டேய் சைக்கிள் வேஸ்ட்டா. நீ எதுக்குடா வாழ்ற? செத்துறா. எத்தனை வாட்டிடா நான் மறுபடியும் வாழ்க்கையே வேஷம் இதில் பாசம் என்ன நேசம் என்ன. தம்பி என் பேச்சை கேட்க மாட்டான். கரெக்டாக அங்கே தான் விழுந்த நாராயணன். யூ ஆர் டூயிங் த சேம் மிஸ்டேக் ஓவர் அண்ட் ஓவர் அகெயின் நாராயணன். ஒய் ஆர் யூ டூயிங் திஸ் நாராயணன்? நான் சொல்கிறது நீ கேட்கவே மாட்ற பாத்தியா? எத்த பாசு இங்கே தாண்டா விழுந்த. டே நாராயணா don't do the same mistake டா நாராயணா. ப்ளீஸ் டா நாராயணா. do different mistake டா நாராயணா. ப்ளீஸ் நாராயணா. தடவாத. நான் இங்கேயே தடவ ஆரம்பிச்சேன். நாராயணா தடவிரியா நாராயணா? ஏய் நான் கரெக்டாக தானே தடவுறேன். கரெக்டாக தானே அமுக்குறேன். பேச்சு கேள்றா. சைக்கிள் பாருங்க. இப்ப தடவான் பாருங்க. சைக்கிள் விட்டுறான் பாருங்க. சைக்கிள் மட்டும் தான் அவர் திட்டுறாரு. சைக்கிள் எதுக்கு இருக்க? சைக்கிள் எதுக்குடா இருக்க? சைக்கிள் இவர் மிஸ்டேக் பண்ணிட்டு சைக்கிள் மிஸ்டேக். இல்ல நண்பர்களே ஃபர்ஸ்ட் வீடியோ எப்பவுமே இப்படிதான் இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்படுவேன். ஆனா once I get the hang of it, you know, சிறக அடிப்போம் நாங்க. my most hated thing in the world is that cycle. That cycle is useless. இவன் ஒருத்தன் இருக்கான். இது என்ன சேரா பலகையா என்ன இது? டேபிள். நீ அவனை விட வேஸ்ட். அவனாச்சு சைக்கிளாச்சு தடுத்தி விட்டு ஃபாஸ்ட் ஆக்கி விடுவான். நீ அதை கூட பண்ண மாட்டேன். அப்படியே வெட்டியா உட்காந்துருப்பான். இத்தனை மர துண்டுகள் போட்டிருக்காங்க. ஒருத்தனாச்சு இவனை தடுக்கிறீங்களாடா? நான் ஒருத்தனே எவ்வளவு கஷ்டப்படுறது. ரைட் சைடு போய் தடவுனது போதும். லெஃப்ட் சைடு போய் ஒரு வாட்டி தடவுவோமா? டேய் ரொம்ப கிராவிட்டி ரொம்ப இழுக்குதுடா. I'm not coming out of the class. வாய்ஸ் வாயிட்டே இருக்கு. ஓ வெயிட் a minute. இல்ல வெயிட் நொட்டி வேணா பண்ணா. நீங்க நல்லா தடவு. என்ன கிளிக் பண்ணிட்டே இருக்கணுமா புஷ் பண்றதுக்கு? இங்கதான் விழுந்தேன். கேமரா மூவ் பண்ணாம ஏன் அப்படியே போயிட்டு இருக்கு? கேமரா மூவ் பண்ணி கேரக்டர் மூவ் பண்ணலாமே. நான் சொல்றத பண்ணிட முடியுமாலாம் கிடையாது. ஆனா இவர் பண்றாரானே தெரிய மாட்டேங்குது. அதான் இதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டான்.
நாளையே நான் முடிஞ்சு போயிருவேன். லெஃப்ட் வா லெஃப்ட் வா லெஃப்ட் வா லெஃப்ட் வாங்க லெஃப்ட் லெஃப்ட் வந்துருங்க லெஃப்ட் 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 ரைட் 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 லெஃப்ட் 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 ரைட் ரைட் லெஃப்ட். இங்கே ஒரு பலகை இருக்குது. போன வாட்டி இங்கே தடவை நீங்கள் ஞாபகம் இருக்கா? ஒரு வாட்டி 2 வாட்டினா ஞாபகம் இருக்கும். தடவுறதே முழு நேரம் பொறுப்பாக வந்து வேலையாக வச்சுருந்தா எப்படிப்பா? என் பெயர் நாராயணன், என் வேலை தடவுவது அப்படின்னு சிவியை ரெடி பண்ணுறான் தம்பி. மறுபடியும் அதே எப்பா 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 என்னப்பா சூப்பர்ப்பா சூப்பர். ஸோ பெயின்ஃபுல். என்ன நினச்சி அழகலை நான், இந்த சிசிஃபஸை நினச்சி அழகிறேன். எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் இப்படி தள்ளி தள்ளி விழுந்து விழுந்து. கேம் விளாடவே கஷ்டமாக இருக்கேன். கமான் 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 வந்துட்டோம். தம்பி தம்பி இங்கே தான்ப்பா தடவுற. நீ ஒவ்வொரு வாட்டியும் இங்கே தான்ப்பா தடவுற. விட்றாப்பா இந்த வாட்டி. இங்கிட்டு வா. நோ என்ன இந்த சரியா சுத்தி வராரு. ஒரு கண்ட்ரோல் சரியா வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடியே ட்ரால் கேமா இருக்கட்டும் நிறைய விஷயத்துல தம்பி நோ தம்பி கண்ட்ரோல் கொஞ்சம் தம்பி ப்ராப்ளமா இருக்கு. தம்பி இழுத்து புடுறா சங்கிலி கருப்பே. கருப்பே என்னென்னமா பண்ணிட்டு இருக்கேன்டா. வந்துடுறா தம்பி நாட் சோ சூன் தம்பி. நீ இன்னும் வாழ வேண்டிய நேரம் இருக்கு தம்பி. போய் துறடா. This is giving me life lessons now. அவ்வளோ தூரம் போயிட்டு அந்த பலகை மேலே ஏறணும் நண்பர்களே. அந்த பலகை மேலே ஏறிட்டா ஒரு சேஃப்டி கிட்டே போலையே நினைக்கிறேன் நான். அந்த சுத்துறது கிட்ட போன ஆசைப்பட்டாரு. பலகை மேலே ஏறி இருப்பேன். ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுச்சு. நானும் என்னென்னமோ பார்த்தேன், குதிச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன், முடியல, தடுக்க முடியல, போயிடுச்சு. என்னடா உனக்கு மூச்சு கீச்சு வாங்குதா? அதனாலதான் இங்கே வந்தோடனே விட்டுறியா? இல்லை என்ன ஆகுது உனக்கு? இல்லை நல்லா தான் இருக்கியா? நல்லா இருந்தே என்ன குழி பறிக்கிறியா? என்னடா குழு இருந்தே குழி பறிக்கிறியா? முட்டை சொல்றா, பதில் பேசு. யாரா மூடுத்த பாரு கரெக்டா போயிட்டு இருக்கா. இங்க மட்டும் நீ எப்படி தடவுற? அதுதான் எனக்கு தெரியவே மாட்டேங்குது. இட்ஸ் பீன் அ மிஸ்ட்ரி டு மீ ஆல்வேஸ் டா முட்டை. யூ ஆல்வேஸ் fumble here. How? I don't know. I'm trying everything to understand. Why are you fumbling just like this? Why are you fumbling டா முட்டை? fumble பையலே. fumble நாயகா. என்னமா பேசிட்டு பொறுமை. Yes! Positive attitude. ஆனா நண்பா அதெல்லாம் பரவாயில்ல. இங்க ஸ்பீடா வந்தா இதையும் தாண்டி போயிடும். ஸ்பீடா உள்ள வந்துச்சுனா அடிச்சிட்டு போயிரும் நினைக்கிறேன். இங்க ஒரு பலகை இருக்கு. இங்க வா லெஃப்ட் வா. பிளாட்ஃபார்ம்லயே தள்ளிட்டு போகுமா? வந்துட்ட பலகை மேல பலகை ரொம்ப வழுக்குது. வந்துட்ட ஸ்லோ டவுன். பலகை நான் தடுக்குமோ அப்படின்னு நினைச்சேன். அது ரீப்ளே இல்ல, அது போயிட்டு இருக்கு. ஏன்னா தூரமா போயிடுச்சுல, அதனால எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு காமிக்கிறான். அதை ஆக்சுவல் பிளேயிங் தான், அது ரீப்ளே கிடையாது. ஸ்டாச்சு மாதிரி பண்றாங்க. அந்த இதெல்லாம் ஒரு ஸ்டாச்சு மாதிரிலாம் உட்காந்துருக்க மாதிரி இந்த கோல்டு கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு எல்லாம் இருப்பாங்களே, பிரான்ஸ் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு 40 minutes அந்த மாதிரி ஒரு நல்லா பண்றாரு. ஆக்சுவல் ஸ்டாச்சுனே நினைச்சு போய் தொடுவாங்க, டப்புன்னு வந்துருப்பாங்களே. ஓகே, லைக்க போட்டுற வேண்டியதான். நீங்களும் மறக்காம லைக் போட்டுருங்க. அதான் நான் நினைச்ச கேம்ல டிஜி ஆன கேம் வந்து அது இதே கான்செப்ட் தான். இதுல மல்டிபிளேயர்லாம் இருக்கான்னு தோணுது.
அந்த கேமில் மல்டிப்ளேயரும் இருக்கும், மவுண்டெயினில் தான் தள்ளிட்டு போகிற மாதிரியே இருக்கும். அது இன்னுமே நல்லா இருந்துச்சு. இது அந்த என்விரான்மெண்ட்டாக சொல்கிறேன், என்விரான்மெண்ட்டாக அது இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. செக் பாயிண்ட்டுமே அதில் வச்சுருப்பான் ஒவ்வொரு இடத்துக்கும். இதுலேயும் இருக்கலாம், பார்க்கலாம். செகண்ட் பார்ட்டு அந்த ட்ராப்பை தொடுறாரானே பார்க்கலாம். அந்த ஃபேன் மாதிரி சுற்றிட்டு இருக்குல்ல, வீடியோ கூட இப்போ கூட பண்ணிகிட்டு இருக்கலாம், யார் தெரியுது. ஏன்னா ரொம்ப நாள் முன்னாடி இந்த வீடியோ அதான் இப்போ தான் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ரீசனிங் ஆன் ஃப்ரம் வரன்.